இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. மீல் மேக்கர் எடுத்துக்கலாம், சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இது போல் கிளறி விட்டால் நல்லா உப்பி வரும். இப்போது நார்மல் வாட்டரில் சேர்த்து 2-3 டைம் நல்லா அலாசிட்டு தண்ணியே இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் வணங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும். அதே சமயம் மிக்சியில் தேங்காய், சீரகம், ஏலக்காய், பட்டை எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போது அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீல் மேக்கர் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.